சால் பத்தினியை ஊரார் ஏற்றுவார், ஊழ்வினை உருட்டு வந்து ஊட்டும், அரசியலில் பிழைத்தோருக்கு அறக்கூற்றாகும். இந்த 3 நம்ம சொன்னோம்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை பத்தி தான் பேச போறோம்னு சொல்லிட்டு, சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னன்ட்ட போய் நீதி கேட்டு போறாங்க. அது என்ன? அத பத்தி நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு குடும்ப வறுமையின் காரணமாக கோவலன் மனைவி கண்ணகி என்ன பண்றாங்க, தன்னுடைய கால்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்மளாம் பெண்கள் கொலுசு போடுறாங்க. அன்னைக்கு மாடல் வெர்ஷன் வந்து சிலம்பு. கால் சிலம்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலம்ப எடுத்து குடுத்து போய் நீங்க வித்துக்கிட்டு வாங்க. செலவு காசுன்னு சொல்லி குடுத்து வர்றாங்க. 2 சிலம்புல 1 சிலம்பு. இவரு எடுத்துட்டு என்ன பண்றாரு, பாண்டிய நாட்டுக்கு போறாரு. இவங்க இருக்கிறது சோழ தேசம். சோழ தேசத்துல இருந்து பாண்டிய தேசத்துக்கு போறாங்க. பாண்டிய நாட்டுக்கு போகும்போது அங்க என்ன ஆகுது, அங்க இருக்கக்கூடிய ராணி கோப்பெருந்தேவி, ராஜா பேரு நெடுஞ்செழியன், ராணி பேரு கோப்பெருந்தேவி. கோப்பெருந்தேவியுடைய கொலுசு அந்த கால் சிலம்புகள் அப்படிங்கிறது ஒரு சிலம்பு திருடு போயிருக்குது. அதே நேரத்துல அந்த சிலம்பும் இந்த சிலம்பும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். சோ இவங்க என்ன பண்றாங்க, ராஜாவோட ஆட்கள் அந்த சிலம்பு எங்க இருக்குன்னு அப்படியே தொலைவிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பு விற்கிறதுக்கோசரம் கண்ணகி அவங்க புருஷன்கிட்ட சிலம்பு கொடுத்து விடுறாங்க. இவர் விற்கணும்னு சொல்லி போகும்பொழுது அவசர அவசரமா அங்க தொலைவிட்டு வந்தவங்க கண்ணில் இந்த ஆள் கையில இருக்கிற சிலம்பு படுது. பார்த்த உடனே இந்த சிலம்பும் ராணியோட சிலம்பும் கண்ணகியோட சிலம்பும் ராணியோட சிலம்பும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. சோ இந்த கோவலன் தான் திருடன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த ஆளை அங்கேயே வந்து ஊர் மக்கள் முன்னாடி நிக்க வச்சு அவங்க மரண தண்டனை கொடுத்துட்டு அவன் கையில இந்த சிலம்பு எடுத்துட்டு போயிடுறாங்க. மரண தண்டனைனா எப்படிப்பட்ட மரண தண்டனைனா, உடம்புல இருந்து தலையை துண்டா வெட்டி எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வெட்டி எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து கண்ணகிக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே கண்ணகி கோவமான கோவம். என்ன காரணம்? இந்த மாதிரி ராஜாவோட ஆளுங்க தான் வந்து அவங்க புருஷனோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. வெட்டி போட்டுட்டு அந்த கையில இருந்து அந்த சிலம்பு எடுத்துட்டு போயிட்டாங்கன்ட்டு. உடனே அந்த அம்மா வருது. நீதி கேட்டு வராங்க. யாருக்கிட்ட? பாண்டிய மன்னங்கிட்ட. இவங்க இருக்கிறது சோழ நாடு. இவங்க யாருக்கிட்ட நீதி கேட்டு போறாங்க? பாண்டிய நாட்டுக்கிட்ட. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கிட்ட போய் நாம ஒரு நீதி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியாது. நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்டு நம்பர் ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டு ஜெயிச்ச ஒரு வார்டு நம்பர் கிட்ட கூட நம்ம போய் நம்மளுக்கு வேணுங்கிற அப்படி ஒரு நீதியை நம்ம கேட்டு வாங்க முடியாது. போய் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம், என்ன எவிடன்ஸ்னு சொல்லி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஒரு ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. விசாரிக்கிறது நீ சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, தீர்ப்பளிக்க நீதிமன்றம் இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே மனுஷன்னு சொல்லுதான். ஒண்ணு சொன்னா சொன்னதுதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. யாரு வேணாலும் யார வேணாலும் கேள்வி கேட்கலாம். நீதி ஒண்ணு சரியா இருந்துச்சுன்னா போதும். ஒரு பசுமாடுவா இருந்தாலும் அது ராஜாவை கேள்வி கேட்கலாம். பசுமாடா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு புறாவா இருந்தாலும் போய் மன்னங்கிட்ட நீதி கேட்கலாம். அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு வாழ்க்கை முறை. வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மையாவும் நம்பப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சோழ தேசத்துல இருந்து கண்ணகி போறாங்க பாண்டிய நாட்டுக்கு. போய் கேட்கறாங்க. போய் கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் வாயில் காவலர்கள சோல்ஜர்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. யாரும்மா நீன்ட்டு. அவங்கள தள்ளி விட்டா அந்த அம்மா மலமலன்னு உள்ளாடி போகுது. போன உடனே அந்த ஆள் கேட்கறாரு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த அம்மா என்னங்குது, தனிச்சலம்போட வந்திருக்கிற கண்ணகி நானு அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கோசரம் வந்திருக்கிறன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க கேட்கும்போது அந்த அம்மா என்னங்கிறாங்க, நீ யாருன்னு நான் எதுக்கோசரம் வந்திருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என் வழக்கு என்னன்னு சொல்லி கேள்வி பண்ணா. ரோமானியர்கள் வந்து நீங்க வந்து ரோமாபுரி நாட்டுக்கு போய் சண்டை செஞ்சு அங்க போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற. உன் நாட்டுல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அங்க போய் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து உனக்கு இங்க தூதுவர்களா இருக்கிறாங்க. உனக்கு இங்க உன் படையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நீயே அவங்க காரி துப்புற மாதிரி நடந்துக்கலாமா? அவங்க உன்னை இகழ்ந்துரைக்கிற மாதிரி நீ நடந்துக்கலாமா? இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இருமா நீ முன்ன யாருமா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி என் புருஷனை நீங்க கொன்னாங்க இல்லையா, அந்த கோவலனோட மனைவி தான் நானு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா ராஜா என்னங்கிறாரு, ஓ திருடன் பொண்டாட்டியா நீங்க அப்படிங்கிறாரு. உடனே பதிலுக்கு இந்த அம்மா என்னங்குது, யார் திருடன்? நீங்க தான் திருடன் அப்படின்னு சொல்லுது. என்ன வார்த்தையை அளந்து பேசு, நான் வந்து ஒரு ராஜா, நீ எப்படி நீ வந்து திருடன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கண்ணகி சொல்றாங்க, எப்படி நீங்க திருடன் இல்லாம போவீங்க? எதா இருந்தாலும் ஒரு வழக்குன்னா அவசர அவசரமா விசாரிக்குவீங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கணும், கொலு மண்டபத்துல கூட்டிட்டு வந்து தான் விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் ஊர் மக்கள் முன்னாடி அவசர அவசரமா அந்தால பிடிச்ச உடனே எதுக்கு மரண தண்டனை கொடுத்தீங்க? யாரா இருந்தாலும் ஒரு திருடனா இருந்தாலும் அவனுடைய மறுப்புகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்க எதுக்கு அவசர அவசரமா இந்த வழக்கை முடிச்சு கொடுத்தீங்க? சோ நீங்க தான் திருடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, நீ என்னை திருடன்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவங்க என்னங்கிறாங்க, இது வந்து என் பொண்டாட்டியோட சிலம்பு. என் பொண்டாட்டியோட சிலம்பை திருடினவனா நான் மரண தண்டனை கொடுத்தேன். இதுல எந்த தப்பும் இல்ல. நீ எப்படி என் மேல வழக்கு உரைக்கலாம்னு சொல்லி அந்த ராஜா கேட்கிறாரு. பதில கண்ணகி என்னங்கிறாங்க, உன்னை யாரு திருப்பி கொடுக்க சொன்னாங்க? நீ ஒரு சாதாரண ராஜா. உன் மேல குற்றம் நான் சொல்லியிருக்கிறேன். நீ தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது உனக்கு இல்ல. சபையில இருக்கக்கூடிய மந்திரி பெருமக்கள் பொதுமக்கள் வேணா தீர்ப்பு கொடுக்கட்டும். நீ வந்து கம்முனருன்னு சொல்லி ஒரு ராஜாவை ஒரு சாதாரண ஒரு பெண்ணு. இத்தனைக்கும் அவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க கூட கிடையாது. பக்கத்துல சோழ தேசத்தை சேர்ந்தவங்க அங்க வந்து கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. நீ இந்த மாதிரி கம்முன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இப்ப வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்கறாங்க. சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, என் புருஷன்கிட்ட நான் வந்து சிலம்பு கொடுத்து விட்டேன் என் குடும்ப கஷ்டத்துக்கோசரம். நீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த சிலம்பை வாங்கி உடைச்சு
உடைச்சு கூட பார்த்துருக்கலாம். அவரோட கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்காம அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ராஜா சொல்றாரு, இத உன்னால நிரூபிக்க முடியுமான்னு சொல்லி கண்ணகிய பார்த்து கேட்கிறாரு. அப்ப கண்ணகி சொல்றாங்க, நீ குற்றமற்றவன்னு சொல்லி உன்னை காட்டிக்கிறதுக்கோசரம் என்கிட்ட இத்தனை கேள்வி கேட்கறல்ல. இதே மாதிரி ஒரு கேள்வி எங்க புருஷன் கோவலனை பார்த்து நீ கேட்டிருந்தீன்னா, இன்னைக்கு என் தாலி எனக்கு பறிபோகாம இருந்திருக்கும்ல. என் புருஷன் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாருல்ல. நீ இந்த மாதிரி என் புருஷனை இந்த மாதிரி பண்ணிட்டல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கறாரு ராஜா. கண்ணகி வந்து சொல்றாங்க, உன் பொண்டாட்டி காலில் இருக்கிற சிலம்பு அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து கொற்கை முத்துக்கள் இருக்கக்கூடிய சிலம்பு தான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தேங்கிறாரு. உடனே இந்த அம்மா என்னங்குது, என் காலில் இருக்கக்கூடிய சிலம்புக்குள்ளாடி மாணிக்க கற்கள் இருக்குது, நீ வேணா உன் சிலம்பை எடுத்து உடச்சி காட்டுங்கிறாங்க. உடனே கோப்பெருந்தேவியிட்ட இருக்கக்கூடிய 2 சிலம்புல ஃபர்ஸ்ட் ஒரு சிலம்பை வாங்கி கீழே உடைக்கிறாங்க. கொற்கை முத்துக்கள் இருக்குது. 2வது இதை வாங்கி உடைக்கிறாங்க. உள்ளாடி மாணிக்க பரல்கள் இருக்குது, மாணிக்க முத்துக்கள் இருக்குது, மாணிக்கங்கள் இருக்குது, மாணிக்க கற்கள். அப்பதான் சொல்றாங்க கண்ணகி, இங்க இருக்குது இல்ல சிவப்பு துளிகள், அது வந்து சிவப்பு துளிகள் இல்ல, ரத்த துளிகள், உன் உயிரை எடுக்க வந்த ரத்த துளிகள். இங்க பாரு என் சிலம்புன்னு சொல்லி உடைக்கிறாங்க. உடைச்சு பார்த்தா இந்த அம்மா சிலம்புல இருக்கக்கூடிய மாணிக்கங்களும் கோப்பெருந்தேவியோடைய இன்னொரு காலில் இருந்த ஒரு சிலம்புல இருந்த மாணிக்கங்களும் ஒண்ணுதான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுடைய சிலம்பை தான் வந்து கோவலன் கொண்டு வந்திருக்கிறாரு. ராஜா விசாரிக்காம அவசரப்பட்டு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கண்ணகி என்ன பண்றாங்க, உடனே ஆக்ரோஷமாயி எமோஷன் ஆகி உடனே சாபம்லாம் கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன சொல்லு அப்படியே பலிக்குது. என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு அவசரம் பண்ணா செங்கோல், இதை வச்சுக்க உனக்கு தகுதியே இல்லைங்கிறாங்க. உடனே செங்கோலை தூக்கி போடுறாரு. செங்கோலை தூக்கி போட்ட உடனே அடுத்த கேள்வி கேட்குறாங்க, உனக்கு எதுக்கு மணிமுடி வச்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை, எப்போ இந்த மாதிரி நீ தப்பான தீர்ப்பு கொடுத்தையும் அப்பயே உனக்கு மணிமுடி வச்சுக்க தகுதி போயிடுச்சுங்கிறாரு சொல்றாங்க கண்ணகி. உடனே மணிமுடி எடுத்து தூக்கி போடுறாங்க. உடனே என்ன சொல்றாரு, அந்த கண்ணகி என்ன சொல்றாங்க, உனக்கு வெண்கொற்ற கொடை எதுக்கு, உன் தகுதிக்கு நீ வெண்கொற்ற கொடையெல்லாம் வச்சுக்கலாமா மன்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வெண்கொற்ற கொடையும் தூக்கி எறிகிறாரு. தூக்கி எறிஞ்ச உடனே மாரடைப்பு வந்து அந்த இடத்துலயே, நம்ம நாட்டாம் படத்துல பார்த்துருக்குறோம் இல்லையா கடைசி சீன்ல, அதே மாதிரி அந்த ராஜாவும் வந்து மாரடைப்பு வந்து உருண்டுட்டு வந்து கீழே வந்து இறந்து போறாரு. கணவன் இறந்து போன அதிர்ச்சியிலேயே அவங்களுடைய மனைவியும் கோப்பெருந்தேவியால் அவங்களும் இறந்து போறாங்க. இப்படி இறந்து போன உடனே கண்ணகி வந்து சிரிக்கிறாங்க ஆக்ரோஷமா. அவங்க சிரிக்கும் பொழுது மதுரையே வந்து பாத்தீங்கன்னா பொழக்குதான், பூமி பொழக்குது, கொழுந்து விட்டு எரியுது, கடல் சீற்றத்துக்கு உள்ளாகுது. இப்படி வந்து மதுரை மாநகரத்தையே எரிச்ச அந்த ஒரு பத்தினி அப்படிங்கிறது ஒரு தெய்வ பெண்மணியா வாழ்ந்தவங்க யாருன்னா கண்ணகி தான். இவங்க வந்து எரிச்சாங்க இல்லையா, அந்த கண்ணகி மதுரையில இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய மதுரை அப்படிங்கிறது மதுரை தான். ஆனா நம்ம கதையில சொல்லப்பட்ட மதுரை அப்படிங்கிறது கடலுக்குள்ள முழுகி இருக்குது. கடலுக்குள்ள முழுகி இருக்கக்கூடிய மதுரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லெமூரியா கண்டம், அதாவது நாவலர் பெருந்தீவுன்னு சொல்லக்கூடிய கடலுக்குள்ள முழுகி இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்த உலகின் மறைக்கப்பட்ட, உலகில் முழுகி போன, டைம் டிராவல்லாம் பண்ணி பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள இன்னைக்கு அமைதியா தூங்கிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஒரு லெமூரிய கண்டம் அப்படிங்கிறது தமிழர்கள், தமிழ் பெருமக்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பகுதி அப்படிங்கிறது கடலுக்குள்ள முழுகி இருக்குது. இது முழுக்க முழுக்க தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. மதுரை எரித்த கண்ணகி, அது எரிஞ்சு போன மதுரை அப்படிங்கிறது கடலுக்குள்ள இன்னைக்கு முழுகி இருக்குது. முதல் தமிழ் சங்கம், 2ஆம் தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை அப்படிங்கிறது கடலுக்குள்ள முழுகி இருக்குது. இந்த 3ஆம் தமிழ் சங்கம் தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய மதுரை, நம்ம மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய மதுரை, 18ஆம் படி கருப்பசாமி இருக்கக்கூடிய மதுரை, மதுரை பாண்டி முனீஸ்வரன் இருக்கக்கூடிய மதுரை, 3ஆம் தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை. முதல் 2 தமிழ் சங்கம் வளர்த்த மதுரை அப்படிங்கிறது கடலுக்குள்ள முழுகி இருக்குது. அந்த முழுகடிச்ச கண்ணகி அம்மா அப்படியே நடந்து வரும் பொழுதுதான் அவங்க தெய்வமான ஒரு நிலைக்கு, தெய்வ நிலைக்கு போறாங்க. அப்படி அவங்க தெய்வ நிலைக்கு போகும் பொழுது அவங்க தங்கி இருந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தேனி மாவட்டம் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ஒரு மலை ஏறி போனோம்னா திருவிழா அப்படிங்கிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடத்துறாங்க. வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய அந்த கோவில் மிக மிக பிரசித்தி பெற்றது. கண்ணகியோடைய வரலாறு அப்படிங்கிறது இதுதான். கண்ணகியோட வரலாறுல கடைசி பாட்டுல தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். ஒரு பெண்மணி நினைச்சாங்கன்னா இங்க இருந்து பக்கத்து நாட்டுக்கு போய் ஒரு ராஜாவா இருந்தாலும் எதிர்த்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த கதை. உண்மையாலுமே நம்ம நினைக்கிற மாதிரி உண்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதை யாருமே எதுக்கோசரமே மறுக்கவே முடியாது. உண்மைனா உண்மைதான். உண்மைக்கு எந்த ஒரு மறுப்போ, எந்த ஒரு மாற்று கருத்தோ, எந்த ஒரு மாற்று சிந்தனையோ கிடையாது. இப்ப கிரிக்கெட் விளையாடுறாங்க, 10,000 பேர் ஸ்டேடியத்தில் திறக்கிறாங்க. 10,000 பேர் இருப்பாங்கல்ல, 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேருக்குமே ஒரு டவுட்டா இருக்கும். இவரை அடிக்கும் பொழுது அந்த ஸ்டெம்பில் உரசிட்டு போயிருக்கும் பால். இவர் அவுட்டா இல்லையானே தெரியாது. அவுட்டா இல்லையானா புரிஞ்சிக்க முடியாது. அந்த 10,000 பேரும் கத்துவான் அவுட் 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 அவுட்டுன்ட்டு.
10,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பரு. அம்பையர் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆளு. அந்த ஆள் சொல்லுவாரு அம்பையர். 10,000 பேரு நான் அவுட்டும்மா. இந்த ஆள் சொல்லுவாரு நாட் அவுட்ன்னு சொல்லிட்டு. 10,000 பேரும் அடங்கிருவான். ஏன்னா அம்பையர் சொன்னா மாற்று கருத்தே கிடையாது. அதாவது 10,000 பேரு இருக்குதோ இல்லையோ பொய்ன்னு சொல்லி நினைச்சுட்டு கத்திக்கிட்டு இருந்தாலும், அந்த உண்மையின் ஒற்றை வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது 10,000 பேர் இல்ல, 1,00,000 பேர் இல்ல. அந்த டிவி 1,00,00,000 பேர் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மை அப்படிங்கிறது எளிமையா இருந்தாலும், சவுண்ட் கம்மியா இருந்தாலும், பொறுமையா வந்தாலும் எப்பவுமே நியாயம் தான் ஜெயிக்கும். இன்னைக்கு இந்த காலத்துல இந்த மாரி இருக்க முடியும். ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது மன்னனை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா?